அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய உதவி ஓடோடி வரக்கூடிய மிகச்சிறப்பான 2 தஸ்பீகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தஸ்பீகளை மட்டும் நீங்கள் முடிச்சு பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதில் அல்லாஹ்வினுடைய உதவியை கண்கொண்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த வார்த்தை அவ்வளவு சாதாரணமான வார்த்தை கிடையாது. அல்லாஹ் தாலாவே வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்மள பலருக்கும் பல பிரச்சனை இருக்குது, பல கவலைகள் இருக்குது, சோதனையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட தருணங்களில் நமக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த வார்த்தை தான். ஆனால் இதை நம்மள பலரும் கையில் எடுக்கிறது கிடையாது. அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொன்னாலும் சரி, நம்ம இதை மறந்துட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் ஏன் அப்படின்னா, ஷைத்தான் நம்மளை இது போன்ற நல்ல காரியங்களை செய்ய விட மாட்டான். அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொல்கிறான், இதை நீங்கள் ஓதுங்க, நான் தர்றேன், என்ன கேட்டாலும் தர்றேன், என்ன உதவிகள் வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு. ஆனால் ஷைத்தான் இதை நமக்கு மறக்கடிச்சு அதன் பக்கமே நம்மளை போகாமல் வச்சுருக்கான். எனவே இந்த ஒரு தஸ்பீகை நான் உங்களுக்கு திரும்பவும் நினைவூட்டுறேன். இது தஸ்பீக மட்டும் கிடையாது, ஒரு குர்ஆனுடைய சூறாவினுடைய ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம தஸ்பீக செய்கிறதுக்கு அல்லாஹ் உடனடியாக உதவி செய்வான். எனவே நம்பிக்கையோட அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த இந்த திக்ரை நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து ஒரு இடத்துல தஸ்பீஹ் செய்துட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேளுங்க. ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு ஓடோடி வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இனிமேல் எதற்காகவும் கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா கவலை என்பது ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல் தான். இப்போ அந்த திக்ரு என்ன அப்படின்னா, ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தாயின் சூர ஃபாத்திஹாவில் இடம்பெறக்கூடிய அழகான ஒரு வரிகள். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது அல்லாஹ்விடத்தில் சரணடையக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படி சரணடைஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் உதவி செய்யாமல் விட்டுருவானா? நீ மட்டும்தான்டா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன், நாங்கள்லாம் உன்னையத்தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்த மாதிரி, சஜிதா செஞ்ச மாதிரி இந்த ஒரு தஸ்பீகை, இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா நமக்கு எண்ணற்ற பலன்களையும் கொடுப்பான், உடனுக்குடன் உதவியையும் கொடுப்பான். இந்த திக்ரை முடிச்சுட்டு யா அல்லாஹு யா முசப்பிபல் அஸ்பாப், காரண காரியங்களை உருவாக்குபவனே, இதையும் சேர்த்து நீங்கள் ஈயாக்க ஞாபகத்திலிருந்து ஆரம்பித்து யா முசப்பிபல் அஸ்பாபி வரைக்கும் நீங்கள் 33 முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா உங்களுக்கு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் அதை உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவான். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னும் உங்களுடைய துவாக்களில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சிட்ருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.